கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. சரிங்க சார், இந்த பர்சர் போஸ்ட்டுக்கு நானும் பாஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் நானும் இந்த போஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, நீங்கள் முதல்ல நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1ல் அப்பெண்டிக்ஸ் நோட்டிஃபிகேஷனாக வருது. குரூப் 1 உபத்தேர்வுகள்னு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த புத்தகங்கள் படித்தாவே மோர் தென் எனஃப், நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். உங்களுடைய சம்பளமும் டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி சம்பளம் எல்லாமே குரூப் 1 சம்பளம் தான், எல்லாம் ஒரே சம்பளம் தான். இந்த போஸ்ட் வந்து டெப்டி கலெக்டர், டிஎஸ்பிக்கு ஈக்குவலான போஸ்ட்டு தான் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு வேலை வந்து எப்படின்னா, டிஎஸ்பி, டெப்டி கலெக்டர், ஏடி பஞ்சாயத்து, அசிஸ்டன்ட் கமிஷனர், கமிஷனல் டேக்ஸஸ், இதெல்லாம் வந்து எனி டிகிரி எலிஜிபிள். ஆனால் இந்த பர்சர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா முதல்வருக்கு அடுத்த நிலையில் நிர்வாகத்தில் பர்சர்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 2012 வந்துச்சு. அடுத்த நோட்டிஃபிகேஷன் கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, காட்டுமன்னார் கோயில். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். என் பெயர் ராஜாராமன். 2012 நடைபெற்ற இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 சார்ந்த பணிகள் என்று சொல்லக்கூடிய பர்சர் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்வில் வெற்றி பெற்று தஞ்சாவூரில் டெப்டி கலெக்டர் கேடரில் அசிஸ்டண்ட் டைரக்டர் என்று சொல்லக்கூடிய நிலையில் பர்சரா தஞ்சாவூரில் குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். ஸோ இந்த பர்சருடைய பணிகள் என்ன, அதுக்கு என்ன மாதிரி தேர்வுகள் எழுதணும், என்ன படிப்பு படிச்சிருக்கணும், இந்த பணி குறித்த இதர பிற விவரங்களை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த தேர்வு வந்து குரூப் 1 அப்பெண்டிக்ஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க. குரூப் 1 சார்ந்த பணிகள் என்று சொல்லக்கூடிய பர்சர் இன் கவர்மெண்ட் காலேஜஸ். இப்போ கூட ஒரு 5 பேரை இந்த வருடம் டிஎன்பிசி தேர்வு செஞ்சுருக்கு. அந்த தேர்வை நாங்கள் 2012 எழுதி தேர்ச்சி பெற்று நாங்கள் இந்த பணிக்கு வந்திருக்கோம். என்னுடைய நண்பர்கள் சேலம், திருநெல்வேலி, நாகர்கோவில் என்று பல ஊர்களில் உள்ள அரசு கல்லூரிகளில் பணிபுரிஞ்சிட்டு வராங்க. நான் இங்கே தஞ்சாவூரில் கடந்த 8 வருடங்களாக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். பர்சர் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1ல் அப்பெண்டிக்ஸ் நோட்டிஃபிகேஷனாக வருது. குரூப் 1 உபத்தேர்வுகள்னு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிஎஸ்பி, டெப்டி கலெக்டர், ஏடி பஞ்சாயத்து, அசிஸ்டன்ட் கமிஷனர், கமிஷனல் டேக்ஸஸ், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக குரூப் 1 அப்படின்ற இதில் வரும். இதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட், ஏசிஎஃப், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர், இந்த பர்சர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா குரூப் 1A எக்ஸாம் இல்லை அப்பெண்டிக்ஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க. குரூப் 1 துணைத் தேர்வுகள் அப்படின்னு. இதை ஏன் இப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இந்த டிஎஸ்பி, டெப்டி கலெக்டரு, கமர்ஷியல் டேக்ஸஸோடைய அசிஸ்டன்ட் கமிஷனர், ஏடி பஞ்சாயத், இதெல்லாம் வந்து எனி டிகிரி எலிஜிபிள், ஒரு காமனான ஒரு டிகிரி இருந்தால் போதும். ஆனால் இந்த பர்சர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இல்லைன்னா எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும். இது மட்டும் தான் எலிஜிபிள். ஒன்று நீங்கள் எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருக்கணும், யூஜி கிடையாது, பிஜி. அதே மாதிரி நீங்கள் வந்து எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருக்கணும். இதுதான் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சிருந்தால் தான் நீங்கள் இந்த பர்சர் எக்ஸாம் எழுத முடியும். இது ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் 2012 வந்துச்சு. அடுத்த நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழித்து இப்போ தான் ஒரு 5 பேர், மொத்தம் 13 பேர் ஃபஸ்ட்டு எடுத்தாங்க, அதில் நாங்கள் வந்தோம். இப்போ அடுத்த பேட்சில் ஒரு 5 பேர், மொத்தம் 18 பேர் இது வரைக்கும் இந்த தேர்வு மூலயமா இதில் வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபரில் வந்து நீங்கள் டிப்ளமோ இன் லேபர் லா படிச்சிருக்கணும். அது படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த எக்ஸாம் எழுத முடியும். அதே மாதிரி அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டில் வந்து நீங்கள் பாட்டனி, ஜுவாலஜி, இந்த மாதிரி சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தால் தான் நீங்கள் அந்த எக்ஸாம் எழுத முடியும். ஸோ அதனால தான் இதெல்லாம் தனித்தனி தேர்வாக குரூப் 1ல் பிரித்து வச்சுருக்காங்க. சரிங்க சார், இந்த பர்சர் போஸ்ட்டுக்கு நானும் பாஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்யூச்சரில் நானும் இந்த போஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா, நீங்கள் முதல்ல நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கணும். இல்லைனா யூஜி என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எம்பிஏ ஃபினான்ஸ் படிக்கணும். படிச்சுட்டு இதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் 2 வகையான தேர்வு இருக்குது. முதல்ல வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ இல்லை எம்பிஏ ஃபினான்ஸில் இருந்தோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கேள்விகள் கேட்பாங்க. மொத்தம் 300 மார்க்கு. அந்த 150 கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்கணும். அடுத்த தேர்வு பார்த்திங்கன்னா ஜிகே. அதில் வந்து உங்களுக்கு ஒரு 100 கேள்விகள் இருக்கும். அந்த 100 கேள்வியில் வந்து நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான கேள்விகள் வரும்.
அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி ஒரு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் அடிப்படையில் 1:3 அப்படின்ற அடிப்படையில் உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. நேர்முகத் தேர்வு. அந்த நேர்முகத் தேர்வு நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அதன் மூலயமா எத்தனை பணியிடங்கள் இருக்கோ அத்தனை பணியிடங்களுக்கு உங்களுக்கு வந்து 1:3 என்ற அடிப்படையில் ஒரு பணிக்கு 3 பேர் என்ற வீதம் உங்களை அழைத்து நேர்முகத் தேர்வு நடத்தி அந்த நேர்முகத் தேர்வு மதிப்பெண் ப்ளஸ் உங்களுடைய எக்ஸாம் மதிப்பெண் இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணி ஒரு ஃபைனல் லிஸ்ட்டு ரெடி பண்ணி அந்த ஃபைனலில் டாப் யாரோ ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் யாரோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. இதுதான் இந்த எக்ஸாமுடைய ப்ரொசீஜர். ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து பர்சர் இன் கவர்மெண்ட் காலேஜஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ இந்த டிஎன்பிசியில் இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இது வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே தனியாக படிக்கலை, ஏற்கனவே சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஐஏஎஸ்க்கு படித்ததுனால அதில் இருந்து அப்படியே கேள்விகள் வந்ததுனால நாங்கள் பாஸ் பண்ணோம். இதில் நாங்கள் பாஸ் பண்ண நிறைய பேர் ஐஏஎஸ் தேர்வுகளுக்கு பயிற்சி பெற்றவங்க தான் இதில் வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பை லக்ஷ்மிகாந்த், இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கர்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த புத்தகங்கள் படித்தாவே மோர் தென் எனஃப் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். எனக்கு வந்து இந்த எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாக நிறைய கேள்விகள் கேட்டாங்க. ஏன்னா இது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு MBA ஃபினான்ஸ் முடித்தவங்க தான் வர முடியுன்றதுனால பொது நிர்வாகத்தில் நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அன்றைய செய்தித்தாள்கள் நம்ம என்றைக்கு இன்டர்வியூ போகிறோமோ அன்றைக்கி செய்தித்தாள் நல்லா படிச்சுட்டு போகணும். அந்த செய்தித்தாள்களிலிருந்து கேள்விகள் கேட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பணிகள் பர்சருடைய பணிகள் என்ன, அவங்க என்ன மாதிரியான கடமைகள் என்ன, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் என்னிடம் கேட்கப்பட்டது. அதே மாதிரி அவங்க இன்டர்வியூவில் மெயினாக உங்களை செக் பண்ணுறது உங்களுடைய கான்ஃபிடென்ட். உங்களுக்கு ஒரு பதில் தெரியலனா கூட உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் உடனே லோ ஆகிடக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கீங்கன்றது தான் உங்களுடைய இன்டர்வியூவில் பார்ப்பாங்க. ஸோ இன்டர்வியூவில் உங்களுடைய தன்னம்பிக்கையை எந்த சூழ்நிலையும் நீங்கள் இழந்துடக்கூடாது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பணி எப்படின்னு பார்த்திங்கன்னா இது ஒவ்வொரு கல்லூரிகள்லேயும் முதல்வருக்கு அடுத்த நிலையில் நிர்வாகத்தில் பர்சர்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் காலேஜஸில் போட்டால் அவங்கள பர்சர் நிதியாளர்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் மண்டல அலுவலகத்தில் போட்டால் அவங்கள உதவி இயக்குனர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய சம்பளமும் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி சம்பளம் எல்லாமே குரூப் 1 சம்பளம் தான், எல்லாம் ஒரே சம்பளம் தான். இந்த போஸ்ட் வந்து டெப்டி கலெக்டர் டிஎஸ்பிக்கு ஈக்குவலான போஸ்ட்டு தான் இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு வேலை வந்து எப்படின்னா சர்வீஸ் ரிஜிஸ்டர்ஸ், டீச்சிங், அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் இவங்களோட வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் அவங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் சர்வீஸ் ரிஜிஸ்டர்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அதேமாதிரி பே பில் சைன் பண்ணுறது, சம்பள பட்டியலை கருவூலத்துக்கு அனுப்புறது, அதேமாதிரி மாணவ மாணவிகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி தர்றது, அவர்களுடைய தேவையான வசதிகள் செய்து தருவது, அதே மாதிரி ஆசிரியர்கள் மாணவர்கள் நிர்வாக பணியாளர்கள் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து தர்றது, அதேமாதிரி நிர்வாக ரீதியாக முதல்வருக்கு அடுத்து ஆஃபீஸில் நீங்கள் தான் இருப்பீங்க. ஸோ ஒரு நிர்வாக பணியாளர்கள் உங்கள் கண்ட்ரோலில் தான் வருவாங்க முதல்வருக்கு அடுத்து. ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணணும். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு பணி, உங்களுடைய திறமைக்கும் உங்கள் ஆற்றலுக்கும் ஒரு நல்ல ஒரு தீனி போடக்கூடிய ஒரு பணினே சொல்லலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட். கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோயில்.